அண்மை செய்தி. நியாயமான கோரிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏளனம் செய்திருக்கிறார் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிர்மலா சீதாராமனுடைய செயல்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு பதிவை இட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். முகிலன், அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் என்னென்ன தகவல்கள் இருக்கிறது, அது குறித்த விவரங்கள். ஜெனிஃபர், தற்போது கோவை அன்னபூர்ணா உணவு உரிமையாளரை அவமரியாதை செய்ததாக பல கட்சி தலைவர்களும் தற்போது கோரிக்கை எழுப்பி வருகின்றனர். அதே போல அதற்கான கண்டனங்களும் தற்போது வலுத்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு முன்னர் ராகுல் காந்தி ஒரு பதிவை ஏற்றிருந்தார். அதிலும் அன்னபூர்ணா உரிமையாளர் அவமானப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். தற்போது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் ஒரு பதிவேற்றிருக்கிறார். அதில் ஒரு சிறிய உரிமையாளர்கள், அதாவது அன்னபூர்ணா உரிமையாளர்கள் ஏதேனும் ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைக்கும் போது அவர்கள் ஏளனம் செய்யப்படுகிறார்கள். அதைத் தொடர்ந்து பின்னர் அவர்களிடம் மன்னிப்பு ஆனது கேட்க வைக்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதே போல ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு தான் அந்த டாக்ஸ் டெரரிசம் இருக்கிறது. ஆனால் பிரதமர் மோடியின் நண்பர்கள் சிலருக்கு வருமான வரி ரத்து செய்யப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, ஒரு அன்னபூர்ணா உரிமையாளர், அதாவது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை அவர் முன்வைக்கும் போது அவர் ஏளனம் செய்யப்படுகிறார். பின்னர் அவர் கட்டாயப்படுத்தி அவர் மன்னிப்பு கோர வைக்கப்படுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் அவர் முன்வைக்கிறார். அதே போல காங்கிரஸ் ஆனது இந்த ஜிஎஸ்டி வருமான வரியான பொறுத்தவரை ஒரு யூனிஃபார்ம்டு டாக்ஸேஷன் கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் ஆனது எப்போதுமே அதை கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறது. அதே போல காங்கிரஸ் அதை நிறைவேற்றும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அதே போல பாஜக என்பது இந்த சிறிய உரிமையாளர்கள் அவர்களிடம் இருந்து அந்த பணங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு, அதே போல இந்த ஜிஎஸ்டி தொடர்பான இந்த குளறுபடிகளை யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களை ஏளனைப்படுத்தக்கூடிய ஒரு செயலை தொடர்ந்து பிஜேபி செய்து வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஜெனிஃபர், இது குறித்த விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி முகிலன்.